Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. இன்னைக்கு டேட் 11/11/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டு மீண்டும் ஒரு முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நேற்று டீட்டெயில்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரவுண்டு 3க்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக வழக்கு தொடுத்துள்ளனர். அதனுடைய ஹியரிங் நாளை வர உள்ளது. அதன் காரணமாகவும் அப்புறம் பிடபிள்யூடினுடைய எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டும் என்ஆர்ஐ எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டெல்லாம் இன்னமும் பெண்டிங் இருக்குது. ஸோ இதன் காரணமாக ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு மீண்டும் ஒரு முறை, அதாவது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரவுண்டு 3ல் நிறையா எக்ஸ்டென்ஷன் இருந்தது. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் இதுவரை 2 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. தமிழ்நாடு உள்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்டும் உங்களுக்கு நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார், எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல்ரெடி சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை நான் ஸ்டேட் கோட்டாவில் அப் டு ரவுண்ட் 3 வரைக்கும் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணியாச்சு, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இன்னமும் சீட்டு கிடைக்கலையோ, ஸ்ட்ரே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு ஸ்க்ரோலிங் நியூஸ் இது தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட் இஸ் எக்ஸ்டெண்டட் has been extended up to 11:55 PM of 12/11/2025. அப்போது நாளை இரவு 11:55 வரை, அதாவது இன்றைக்கி 11ஆம் தேதி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நாளை 12/11/2025 இரவு 11:55 வரை சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. சாய்ஸ் லாக்கிங் எப்போருந்து எனேபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் லாக்கிங் வில் பி ஆக்டிவேட்டட் at 5 PM of 12/11/2025 and will be available up to 11:55 PM of 12/11/2025. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். PWD portal generation of PWD certificate for stray round of UG counseling 2025 is active now and available up to 5 PM of 12/11/2025. அப்போ PWD கேண்டிடேட்ஸு அவங்களுக்கான அந்த பிடபிள்யூடி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு பிடபிள்யூடி போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/11/2025 மாலை 5 மணி வரை. ஓகேங்களா? அடுத்தது என்ஆர்ஐக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு இன்னமும் வெளியிடப்படவில்லை. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ் பர் த எம்சிசி ஷெட்யூலில் 4th ரவுண்டு ஷெட்யூலில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லாஸ்ட் டேட் 9th நவம்பர்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் சாய்ஸ் லாக்கிங் 9th நவம்பர் 2025 கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ ஆல்ரெடி எங்கே இருக்கிறோம்? 11th நவம்பர் 2025 இருக்கிறோம். இன்னமும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்போ 12th நவம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் போகும். அப்போது கண்டிப்பாக இந்த ஷெட்யூலில் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ண முடியாது. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டினுடைய ரிசல்ட்டு இன்னமும் ரிலீஸ் பண்ணாத காரணத்தினால ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய ஷெட்யூல்லையும் மாற்றம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் கவுன்சிலிங் 11th நவம்பர் 2025 to 14th நவம்பர் 2025. எதனால் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சதோ அந்த பெயர் பட்டியல் வீட் அவுட் செய்யப்பட்டு அந்த மாணவர்களுடைய பெயர் களையெடுக்கப்பட்டு அதன் பிறகு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அவர்களுடைய ரிசல்ட்டு மீண்டும் ஒரு முறை வராமல் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு ரிசல்ட்டு அலாட் ஆகியிருந்தாலே அந்த மாணவர்கள் ஸ்டேட் ரவுண்டில், அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள
முடியாது அப்படின்ற மாதிரியும் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் காரணமாகவும் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு ரிசல்ட் வராமல் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதற்கான மூல காரணம் ஒன்று, உங்களுக்கு பிடபிள்யூடி போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. சாய்ஸ் லாக்கிங்க்கான தேதியும் என்னன்னு தெரியல. என்ஆர்ஐ எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டி, நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதுபோக டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கர்நாடகா, இவங்க மேலே ஒரு 8 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகா கேஇஏ ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டில் தங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து 7/11/2025 அன்று வழக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அடுத்த வாய்தா, அதாவது நெக்ஸ்ட் ஹியரிங் 12/11/2025, அதாவது நாளை 12/11/2025க்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ண கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் 12/11/2025. அப்போ அந்த தீர்ப்பை பொறுத்தும் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய ஸ்டே ரவுண்டு ஷெட்யூல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது நம்ம பல முறை சொல்லிட்டோம், நேற்றுலேருந்து சொல்லிட்டோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் இன்னமும் போயிட்டுருக்குது. யாருக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இன்னமும் நான் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, பேமெண்ட் பண்ணல அப்படின்றவங்களும் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், இப்போ நான் எடிட் பண்ணணும் அப்படின்றவங்களும் எடிட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் இப்போ வந்த லேட்டஸ்ட்டு அப்டேட்டின் பிரகாரம் நாளை மாலை 12/11/2025 மாலை 5 மணியிலிருந்து இரவு 11:55 வரை அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் பொருட்டும் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது தள்ளி போக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தது போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஸ்டே ரவுண்டுக்கு மட்டும் எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடுச்சு, பேமெண்ட், அதாவது பேமெண்ட் அப்படிங்கிறது அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் பேமெண்ட் ப்ராசஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.